காலேஜ்ல கிளாஸ கவனிச்சிட்டு இருக்க சமயத்துல இந்த பொண்ணு திடீர்னு பயத்துல முணுமுணுக்க ஆரம்பிக்கிறா. என்னடான்னு பார்த்தா அவள தவிர கிளாஸ் ஃபுல்லா சாம்பல் ஆகுது. போர்டுல டீச்சருக்கு பதிலா ஒரு பேய் ஏதோ எழுதிட்டு இருக்கு. அந்த பேய பார்த்தோன்னே என்ன பண்றதுன்னு தெரியாம பயத்துல எழுந்து கிளாஸ விட்டு வெளிய ஓட ஆரம்பிக்கிறா. ஆனா கொஞ்ச நேரத்துல பார்த்தா திரும்பி கிளாஸ்லயே இருக்கா. அப்ப அந்த பேய் அவளுக்கு பக்கத்துல வந்து அதோட ராட்சச நகத்தால அவளோட முடிய பிடிச்சு இழுக்குது. பயத்துல இந்த பொண்ணு கத்துற சமயத்துல கிளாஸ் மறுபடியும் நார்மல் ஆயிடுச்சு. ஆனா அந்த பேய் பிடிச்சு இழுத்த முடி இவ கையில இருக்கு. அன்னைக்கு நைட் அவங்க வீட்ல தூங்கிட்டு இருக்க சமயத்துல அந்த பேய் அவங்கள பார்க்க வீட்டுக்கே வந்துடுச்சு. ஆஹா, நமக்கு யாரோ சூனியம் வச்சுட்டாங்க போலயே, நிம்மதியா தூங்க கூட முடியலையேன்ட்டு உடனே அவங்க பாய் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறாங்க. அவன் கிட்ட இந்த எல்லா விஷயத்தையும் சொன்னா, "ஹே முட்டாளாடி நீ, திடீர்னு பேய் உன்னை தூங்க விட மாட்டேங்குதுன்ற, சரி ஃப்ரீ ஆகுதுன்ட்டு அவங்கள கட்டிப்பிடிச்சு என் பக்கத்துலயே இன்னைக்கு நீ தூங்கிட்டு 2 பேரும் தூங்க ஆரம்பிக்கிறாங்க." அப்ப அந்த பொண்ணு திடீர்னு முழிக்கிறா. என்னடா இது, நமக்கு தூக்கமே வர மாட்டேங்குது, சரி தண்ணி குடிச்சிட்டு தூங்கலாம்னு வெளியே வந்தா காலையில அவங்க கிளாஸ்ல பார்த்தா அந்த பேய் அங்கேயும் வந்துருச்சு. உனக்கு என்னதான் வேணும், ஏன் இப்படி என்ன பயப்படுத்திட்டு இருக்குன்னு கேக்குற சமயத்துல திடீர்னு பெட்ல எழுந்துக்கிறாங்க. என்னடான்னு பார்த்தா அது எல்லாமே வெறும் கனவு. சரி நம்ம பாய் ஃப்ரெண்ட் பக்கத்துல தான் இருக்கா, மறுபடியும் தூங்கலாம்னு படுக்கிற சமயத்துல அவங்க பக்கத்துல அந்த பேய் படுத்துட்டு அவங்களை என்னமோ பண்ணிடுச்சு. இப்போ அவங்க கத்தி துடிக்கிற சத்தத்தை கேட்டு எழுந்துக்கிற பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்கள விட்டு வெளியே ஓடி போறான்.